சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. தைரியத்தை தன்னோட வளர்ப்பாவே வளர்த்தவங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது ஒரு தெய்வீக அறிகுறிங்க. அஷ்டம சனியால ஏற்படுற கஷ்டங்கள் எல்லாமே நீங்கி சனி பகவான் 138 நாட்களுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு தரப்போறாரு. தொழில், நிதி ரீதியா, குடும்பம் அப்படின்னு எல்லா துறைகளிலுமே சிறப்பான வளர்ச்சி இருக்குதுங்க. சூரிய பகவான் வழிபாடு கண் திருஷ்டியா போகக்கூடிய வழிபாடா இருக்க போகுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்க பாக்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல, இது தெய்வ அருளோட அறிகுறி. சிம்ம ராசியோட அதிபதி சூரிய பகவான். ஜாதகத்துல சூரியன் வலுவா இருந்தா அதிகாரம், அரசியல் போன்றவை சாதகமா இருக்க போகுது. ஆனா சிம்ம ராசிக்கு சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே இருக்குதுங்க. சனி பகவான் அஷ்டம சனியா இருந்து பல கஷ்டங்களை கொடுத்தாலுமே அடுத்த 138 நாட்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை அள்ளி கொடுக்க போறாரு. சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டு 138 நாட்கள் சைலண்டா இருக்க போறாரு. சனி பகவான் உங்க வாழ்க்கையில நல்லதை எல்லாமே அடுக்கடுக்கா தருவாருங்க. இந்த சனி பகவான் ராஜாதி ராஜ வாழ்க்கையையும் மகா பொற்காலத்தையும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த போறாரு. நிதி, வணிகம், தொழில், உத்தியோகம், தனிப்பட்ட வாழ்க்கைன்னு எல்லாமே நல்லா இருக்க போகுதுங்க. பயணங்கள் கூட பணவரவு கொடுக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்க எந்த ஒரு காரியத்தையுமே செய்யற வரைக்கும் யோசிப்பீங்க. ஆனா செஞ்சு முடிச்சுட்டா அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டீங்க. துரோகம் செஞ்சவங்களை தூக்கி எறிய போறீங்க. எந்த விதமான சிரமங்களையும் சமாளிக்க கூடிய அளவுக்கு வாழ்க்கையில வெற்றிக்கனிய நீங்க படிக்க போறீங்க. சிம்ம ராசிக்காரங்க குடும்பத்துல உற்சாகம் கரை புரள போகுது. குழந்தைகளால மகிழ்ச்சி ஏற்பட போகுது. உயர் பதவிகள் உங்களை தேடி வரப்போகுதுங்க. சமுதாயத்துல உயர்ந்தவர்களினுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில விரிவாக்கம் செய்ய போறீங்க. பெரிய அளவுல கடன் வாங்கி கஷ்டப்பட்ட உங்களுக்கு அந்த கடனை முழுமையா அடைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய அளவிலான தொகைகள் உங்களை தேடி வரப்போகுது. மன அழுத்தங்கள் குறைய போகுதுங்க. தெளிவான சிந்தனை உண்டாக போகுது. வம்பு வழக்குகள்ல இருந்து நீங்க விடுபட போறீங்க. சலசலப்பா இருந்த வீடு இப்படிங்கிறது இப்ப சந்தோஷத்துல கலகலப்பா இருக்க போகுது. புதுசா வீடு கட்டுறது, வண்டி வாங்கினது, ஆடை அபகரணங்கள் வாங்க போறீங்க. நண்பர்கள் கிட்ட மன உறுதியோடு தெளிவோடு பேச போறீங்க. உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்டது எல்லாத்தையுமே சனி பகவான் அடையாளப்படுத்திடுவாருங்க. அரசாங்க வழியில உங்களினுடைய கஷ்டங்கள் மறைய போகுது. வெளிநாடு மற்றும் வெளியூடுகள்ல இருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. உரிய காரியங்கள் பொறுமையும் அமைதியையும் கடைபிடிச்சிட்டா போதுங்க. வேலைப்பளு அதிகரிச்சாலுமே உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவீங்க. கூட வேலை பார்க்கறவங்களே பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு வெற்றி கொடிய நாட்ட போறீங்க. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல வளர்ச்சி இருக்குதுங்க. இதை பார்த்து எல்லாருமே பொறாமப்படுவாங்க. கண் திருஷ்டி இருக்குதுங்க. கண் திருஷ்டி போகணும் அப்படின்னா தினந்தோறும் சூரிய பகவான வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச கண் திருஷ்டி எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நல்ல பொருளாதார வளத்தை காண போறீங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிரமங்கள் எல்லாமே மறைய போகுது. சிறுசிறுப்பா செயல்பட்டு புதிய முதலீடுகள் கூட லாபத்தை எடுக்க போறீங்க. உங்களினுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. உங்ககிட்ட என்ன இருக்கு, உங்களினுடைய பணம் என்ன இருக்கு, எதையுமே யார்கிட்டையுமே நீங்க தெரிவுபடுத்தாதீங்க. எதுவுமே முடிஞ்ச அளவுக்கு மறைச்சு வைக்கத்தான் சிம்ம ராசி உயர்வை தரும். பெண்களுக்கு குழந்தைகளால சந்தோஷம் அடைவீங்க. கணவர்கிட்ட ஒற்றுமை நல்லா இருக்கும். புத்திசாலித்தனத்தால குடும்பத்தார்கிட்ட நல்ல புகழை பெற போறீங்க. புத்தாடைகள், அணிகலன்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. மாணவ மணிகள் கல்வியில மிகச்சிறந்த ஈடுபாடு காட்டுவீங்க. பெற்றோர்களினுடைய ஆதரவும் தொடர்ந்து உங்களுக்கு இருக்க போகுது. படிப்புல முன்னேற போறீங்க. குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களினுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. சனி பகவான் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு தரப்போறாரு. புதுவித அனுபவங்களை கொடுத்து வாழ்க்கைய புரிய வைக்க போறாரு. குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இருக்குதுங்க. வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்துல ஒற்றுமைய பலப்படுத்துங்க. திருமணம் மற்றும் சுப காரியங்களை தள்ளி போடாம உடனே முடிக்கிறது ரொம்பவும் நல்லது. வங்கி, காசோலை, சொந்த வாகனம், நகை நட்டு, பணம் கொடுக்கல் வாங்கல் இதுல எல்லாத்துலயுமே நீங்க கவனமா இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த பொறுப்புல இருக்கிறது இதெல்லாம் இருக்கவே கூடாதுங்க. வண்டி வாகன விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க. புதுசா யாரையுமே நம்பிடாதீங்க. பெண்கள் எதையுமே எந்த ஒரு விஷயத்திலையுமே பொறுமையையும் தெளிவையும் கடைபிடிச்சுக்கணும். கடன் விஷயத்துல அலட்சியமே காட்டக்கூடாது. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகள் பேச்சுல கவனமா இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வு கிடைக்குது. வேலையில சவாலா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திரும்ப செஞ்சு முடிச்சிருவீங்க. தொழில அதிக முனைப்போட செயல்பட போறீங்க. குடும்ப விஷயத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்க கவனமா செயல்படணும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வெளி உணவுகளை தவிர்க்கிறது உடல் நலத்திற்கு நல்லதுங்க. நேரம் தவறாம தூங்கணும். வியாபாரம், தொழில சிம்ம ராசிக்காரங்க நல்ல பலன்களை
மாற்றங்களை இந்த காலகட்டத்துல அடைய போறீங்க. உங்களினுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது. சிம்ம ராசியில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் நல்லதே நடக்கும். உங்களோட குடும்பத்துல இருந்த எல்லா பிரச்சனைகளும் படிப்படியா தீர்வு கிடைக்க போகுது. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க. கணவன் கூட நீங்க எதிர்பாராத அளவுக்கு அபரிவிதமான வளர்ச்சியை காண போறீங்க. ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க. வருமானத்தை அதிகப்படுத்திக்கோங்க. நிச்சயமா உங்களினுடைய வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்கும். உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட எல்லா வேலையுமே இன்னைக்கு நடக்க போகுது. உங்களுக்கு யோகமா மாறப்போகுது. இந்த காலகட்டம் பொன் பொருள் சேர்க்கை அதிகரிக்க போகுதுங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்க போறீங்க. நவீன பொருட்களை வாங்க போறீங்க. குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்க போகுது. எல்லாமே நல்லதா நடக்க போகுதுங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்க போகுது. நல்ல நேரம் கை கூடி வந்துருச்சுங்க. இனி நன்மையான பலன்கள் மட்டுமே சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. முயற்சிகள் வெற்றி அடைய போகுது. முழுசா நீங்க வாழ்க்கையில யோகத்தை பெற போறீங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனி ராஜயோக வாழ்க்கைய உருவாக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா கஷ்டங்களும் காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. இது நாள் வரைக்கும் பணம் காசு 4-5 பேர்கிட்ட கடன் வாங்கி ஒவ்வொரு நாளையும் வாழ்ந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்ல 4-5 பேருக்கு பணம் காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குல உயர்ந்த வாழ்க்கைய வாழ போறீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து ரீதியா இருந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில சேர போகுது. தனியார் துறையா இருந்தாலும் அரசாங்க துறையா இருந்தாலும் சரி, உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்பது போல பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்க போகுது. சிம்ம ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். காலபுருஷ தத்துவத்துல 5வது ராசி. எதுலையுமே தைரியமான குணம், நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரங்க சிம்ம ராசிக்காரங்க. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டீங்க. பொய் சொல்ல மாட்டீங்க. யாரையுமே ஏமாத்த மாட்டீங்க. எதுலையுமே ஒரு தலைமை பண்போட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க எந்த ஒரு இடத்துலையும். உங்களுக்கு இந்த 2026வது வருஷத்துல வைகாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 1 ஜூன் 2026 நள்ளிரவு 9:50 மணி அந்த நாள்ல குரு பகவானினுடைய பயிற்சி நடக்குது. அது எங்க இருந்து போறாரு அப்படின்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு போறாரு. இதை ஏன் நம்ம ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்றோம்னா தன்னோட உச்ச வீட்டுக்கு போறாரு. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி இவங்க என்னெல்லாம் புண்ணியம் செஞ்சாங்க, போன பிறவியில என்ன எல்லாம் தர்மங்கள் செஞ்சாங்க, இது எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய சுபக்கிரகம் அப்படின்னு சொன்னா அதுதான் குரு பகவான். ஆக அவரினுடைய பயிற்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அதுல சிம்ம ராசிக்கு தற்சமய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது குரு பயிற்சியை மட்டுமே வச்சு நம்ம சொல்ல முடியாது. மற்ற கிரக அமைப்புகளும் இருக்கு. சுய ஜாதகத்துல லக்னத்தோட அடிப்படையில நடக்கக்கூடிய தசாபலன்கள் இருக்கு. அதுவும் சாதகமா இருக்கும் பொழுது இந்த குருவினோட பயிற்சியினால அதுலயும் குறிப்பா என்ன சொல்றேன்னா குரு இருக்கும் இடத்தை விட்டு குரு பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாம் இவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றோம். அதுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். அதே மாதிரி இவங்களினுடைய ராகு கேதுவினுடைய பலனும் பாத்தீங்கன்னா சிம்மத்திலேயே தான் இப்போ கேது அமர்ந்திருக்காரு. 7ஆம் இடத்துல களத்திர பாவத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. அப்போ முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ஊழ்வினைய கர்மாவை நிழல் போல பிரதிபலிக்கக்கூடிய கேது பகவானும் ராகுவும் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் சாதகம் இல்லாத இடத்துலயும் சனி பகவான் சொல்லவே வேண்டாம். அஷ்டம சனியில இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்களினுடைய அந்த கௌரவத்தை ஒரு செதைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நேரம், இவங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு நேரம். இவங்க செஞ்ச காரியங்கள் முயற்சிகள் பாதியில அப்படியே விடவும் முடியாம புலிவால பிடிச்சு, அதாவது கௌரவத்திற்காக வாழக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு எங்க மானபங்கம் வந்துருமோ அப்படிங்கிற மனபயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வாக்குறுதியை காப்பாற்ற முடியாம இருக்குமோ, இதை செஞ்சு கடந்து போயிருவோமோ அப்படிங்கிற மாதிரி தன் மேல தானே ஒரு மாதிரியான பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைய சிம்ம ராசிக்காரங்க இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அந்த குரு பெயர்ச்சி ஒரு ஆறுதலா என்ன செய்ய போகுது அப்படின்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனி சில துன்பங்களை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட அது குருவோட வீட்டுல மீனத்துல இருக்கிறாரு. அந்த வீட்டோட அதிபதினு சொல்லக்கூடிய குரு உச்சம் பெறாரு. உச்சம் பெற்ற குரு சும்மா இல்லாம அந்த சனி பகவானோட குரு தனது பார்வை பலனா அதுலயும் குறிப்பா 9வது பார்வையினால அந்த இடத்தை பாக்குறாரு. அப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது விரய குரு அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே கூட அந்த அஷ்டம சனியினுடைய ஆதிக்கத்தினால பணம் வரவே இல்லை. நாங்க விரயம் செய்ய தயாரு, ஆனா விரயம் செய்யறதுக்கு கூட வாய்ப்புகள் இல்லை. ஒரு இடமாற்றத்துல எந்த ஒரு நன்மைகளும் இல்லை. செஞ்ச காரியங்கள் எல்லாமே பாதியில
பாதியில தொய்வா நின்றுட்டு இருக்கு. எந்த ஒரு விஷயங்களையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவே முடியல அப்படிங்கிற மன அழுத்தத்துல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விரய குரு சுப விரயங்களை கொடுத்து வரக்கூடிய வருமானங்களை சீர்படுத்தி நல்ல இடமாற்றங்களை கொடுத்து அந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பாக்குறதுனால அவமானப்பட்டுருவோமோ அப்படிங்கிற பயத்துல இருந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவமானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும், அதே மாதிரி காரிய தடங்கள் இது தோல்வியில முடியுமோ அப்படிங்கிற பயத்துல இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு தோல்வியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையையும் அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்ம போவோமா அப்படின்னு தாமேலேயே நம்பிக்கையும் தகுதி மேலேயே என்னைக்குமே நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு தகுதி இழந்து தன்னோட நம்பிக்கையில அவநம்பிக்கையை வச்சிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த குருவினுடைய பார்வை அந்த சனீஸ்வர பகவானின் மேல படுறதுனால அந்த ராசிக்கு அஷ்டமஸ்தானமா இருக்கிறதுனால நிறைய நன்மைகள் மனபயம் நீங்கி சுப பலன் இவங்களுக்கு நிச்சயமா அந்த குரு பெயர்ச்சியினால வருஷத்தோட அந்த மத்திய பகுதியில ஜூன் மாசத்துல 2ஆம் தேதியிலிருந்தே ஆரம்பிக்குது. அதுல சின்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா, அக்டோபர் மாதம் 31ஆம் தேதியிலிருந்து குரு பகவான் அதிசாரமா சிம்மராசி மேலேயே உட்காருவாரு. உட்காந்து திரும்ப 24 ஜனவரி மாசத்துல திரும்ப கடகத்திற்கு போயிடுவாரு. ஒரு 3 மாசம் குருவினுடைய அந்த அமைப்பு சனி மேல பார்வைப்படக்கூடிய அமைப்புகள்ல இருந்து மாறுபட்டாலும் கூட திரும்ப 6 மாசம் கிடைச்சிருது. அப்போ இவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 9 மாதமாவது உங்களுக்கு குரு பகவானினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதிசார பலன்களை நம்ம தனியா கொடுப்போம். வருஷத்தோட ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து முதல் 3 மாதங்களுக்கு பின் ஜனவரியிலிருந்து அடுத்த குரு பகவானினுடைய பயிற்சி 2027 ஜூன் வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த 6 மாதங்களும் ஒட்டுமொத்தமா 9 மாதங்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொன்னான காலத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பொன்னான காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்களா அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் அடிச்சு சொல்றேன். இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த வீடு வண்டி வாகன மாற்றங்கள் எல்லாமே இருக்குமா அப்படின்னு கேட்டா, சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகன மாற்றம் அப்படிங்கறத விட அதுல நிறைய விரய செலவுகள், வெட்டி விரயமா ஒரு வண்டியை ரிப்பேர் பண்ணா தொடர்ச்சியா செலவு வந்துகிட்டே இருக்கும். வீடு எவ்வளவோ பராமரிச்சு பார்த்தாலும் திரும்ப அது பிரச்சனையில இருக்கு. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய காலங்கள்ல நிம்மதி இல்லாம இருந்துட்டு இருக்கு. வீட்டுல அக்கம் பக்கத்தினருடைய தொந்தரவுகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி வாகன ரீதியான விபத்துகள், கண்டங்கள் சந்திக்கும்படியான சூழல்கள்ல அஷ்டம சனி ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள்ல இருக்கு. ஏன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது முக்கியமா வித்தை, வாகனம், வீடு, பஞ்சு, சுகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்தை குரு பாக்குறாரா அப்படின்னு தான் சிம்ம ராசியினுடைய ஒரு அமைப்பு. நிச்சயமா சிம்மத்திற்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தனது 5வது பார்வையினால விருச்சிகத்தை பாக்குறதுனால சிம்ம ராசிக்கு 4ஆம் இடமா இருக்கிறதுனால இவங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு புது முயற்சிகள் சக்சஸ் ஆகிறதுக்கு பழைய செலவுகள் எல்லாமே கொஞ்சம் குறையிறது. அது சுப விரயமா செஞ்சுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இடமாற்றங்களை விரும்பக்கூடியவங்களுக்கு, வீடு மாற்றங்களை விரும்பக்கூடியவங்களுக்கு, வாஸ்து சரியில்லை, ஒரு வாஸ்து ரீதியான இடத்துக்கே போலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வீட்டுல மகிழ்ச்சி இல்லை, அதுல ஒரு சந்தோஷமான அமைப்பு நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு, தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை, நிறைய வைத்திய செலவுகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அல்லது மன அழுத்தத்திற்கு ஆட்பட்டு இருந்தாங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது அம்மாவை குறிப்பிடக்கூடிய இடம் இல்லையா? அது ரீதியான சுப விரயங்களை கொடுக்கறதுக்கு எல்லாமே இந்த சிம்மத்திற்கு குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு படுறதுனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு வீடு, வண்டி, வாகன மாற்றங்கள் நிச்சயமா நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலமா இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அவங்களுக்கு அமையும். அதுல அதிசாரம் அப்படின்னு நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் சுப விரயங்கள் ஏதாவது சிம்ம ராசிக்காரர்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, வீட்டுல நடக்கக்கூடிய சுப காரியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு 3 மாசம் தள்ளி வச்சுட்டு திருப்பி ஜனவரிக்கு மேல அவங்க பேசினாங்க அப்படின்னா அடுத்த ஜூனுக்குள்ள 2027 ஜூன் மாசத்துக்குள்ள நிச்சயமா அந்த காரியம் அப்படிங்கிறது வெற்றி பெறும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியின் போது சுப காரியங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? திருமணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல அமையுமா? ஏன்னா நீண்ட காலமா திருமணத்திற்காக முயற்சி பண்றவங்களும் இருக்காங்க இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவா சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்குமா அப்படிங்கிறத விட அவங்க ஏற்கனவே நடந்த திருமணங்கள்ல கூட நிறைய குழப்பங்கள்ல நின்றுட்டு இருக்கு. நல்ல தம்பதிகளுக்கு கூட கருத்து வேறுபாடுகள் 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானால. ஏன்னா கலத்திரஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்துல சனி உட்காராரு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7 கூடியவன், திருமணத்தை குறிகாட்டக்கூடிய கிரகம் சனி பகவானா வர்றாரு. அவரே 6 கூடியவனா வர்றதுனால சில வழக்கு, வம்பு பிரச்சனைகள் உங்க குடும்பத்துக்குள்ள சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. நல்ல காதலர்கள், நண்பர்கள் கூட இங்க சொல்லலாமா வேண்டாமா, வீட்டுல தெரியப்படுத்தலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன அச்சம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் கூட சில நேரத்துல குழப்பமான ஒரு மனநிலையில சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. ஆக புரிதல் இல்ல, புரிய வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஈகோ கிளாசிங்ஸ் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிகமா இருக்கு. அந்த இடத்துல குருவினுடைய பார்வை விழும்போது உங்கள்